Good evening, welcome back to 12th onwards, first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுற அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் பண்ணணும். அதோட ஸ்டார்டிங் டேட் வந்து 27th March 2026. க்ளோசிங் டேட் வந்து 24th April, அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எந்த வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா recruitment.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நாம் அப்ளை பண்ணணும். மொத்தம் 3 கேட்டகரியில் வந்து இவங்க வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி அப்படிங்கிற கேட்டகரியில் 168 வேக்கன்சி, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 வேக்கன்சிஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அப்படிங்கிற இதில் வந்து 50 போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இதில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங் கேட் பேப்பர் கோட் அப்படின்ட்டு சொல்லி கேட்டில் வந்து மஸ்ட் ப்ரோசஸ், அவங்க வந்து அந்த கேண்டிடேட் வந்து கேட்டோட அந்த வேலிட் ஸ்கோர் கார்டையும் அவங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். கேட் 24 ஆர் 25 ஆர் 26 இந்த 3 லாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்க கேண்டிடேட் வந்து அப்பீர் ஆகிருந்தாங்கன்னா அதோட கேட் ஸ்கோரும் வந்து இதில் நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பிஇ அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும். டேட்டா சயின்ஸும் வந்து இதில் அப்ளிகபிள். டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர், அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி அப்படிங்கிற கேட்டகரியிலலாம் நிறைய இது கேட்டிருக்காங்க. அந்த இதில் குவாலிஃபை ஆகிருக்கணும் கேண்டிடேட்டு. அந்த இதில் பார்த்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த recruitment.nic தான் நம்ம ஆன்லைனில் தான் போய் அப்ளை பண்ணணும். ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டி, அதாவது செக்லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு இது கரெக்டான இது வச்சுக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். சிக்னேச்சர் கரெக்டாக ஃபார்மெட்டில் வச்சுக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 கேபிலேருந்து மேக்ஸிமம் 500 கேபி வரைக்கும். டேட் ஆஃப் பர்த், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு, சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட், கிராஜுவேட் சர்டிஃபிகேட், கேட் ஸ்கோர் கார்டு, போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேஷன் இஃப் எனி, அப்புறம் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அது தவிர கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூபிடி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு, என்ஓசி ஃபார் எனி அதர் இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இது கேட்டகரிக்கெலாம் என்ஓசியில் வச்சுருந்தோம்னா அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணி இந்த 10 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நாம் வச்சுக்கணும். ப்ளஸ் எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ணும்போது அது 800 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன்லேயே நம்ம பேமெண்ட் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் 9790097632க்கு இல்லாட்டி harsha0710 என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கடைசியாக நான் கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. see you in the next video.